ஹலோ வணக்கம். இன்னைக்கு ராஜஸ்தானோட ஸ்பெஷல் ஆனியன் பராட்டா பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவலுக்கும் எடுத்துன்னு போகலாம். இது நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயத்தில் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், இல்லை ஆயில் கூட விட்டுக்கோங்க. 1 2 உடச்சி எடுத்த கொத்தமல்லி விதையும் கொஞ்சமாக ஜீரக பொடியும் நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா பொரிய விட்டுறலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நல்ல மிளகா பொடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையோ இல்லை ஸ்ப்ரிங் ஆனியனோ எதாக இருந்ததோ அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் வெல்லமும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாம் முடித்து நல்லா வதக்கி எடுத்த உடனே இந்த மாங்காய் பவுடர் இருக்குது இல்லையா, ஆம்ச்சூர், அதுவும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. சாதாரணமாக சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஓமமும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தியை நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கை நல்லா பரத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை போட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. அப்போ இது இன்னும் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் இருக்கும், நமக்கு இடுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இது வெளியில் நம்ம ட்ராவலில் கொண்டு போய் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி பொட்டுக்கடலை பொடி இல்லாட்டி வறுத்த கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம். ஆனால் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வாசனை வர்ற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு கடலை மாவு நீங்கள் வறுத்து நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ்க்கு உதவியாக இருக்குங்க. இந்த சப்பாத்தி நம்ம பண்ணி லாங் ட்ராவல் கூட நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா வெங்காயத்தை நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் 2 3 நாள் வெளியில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்தால் கூட இதை போட்டு நீங்கள் டப்பாவில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதே போகிறோம். இல்லை நெய்யோடு சாப்பிட்றீங்களா, நெய் வெல்லமும் கலந்து வச்சு அதில் சாப்பிடலாம். இல்லை ஊறுகாயோட தொட்டு சாப்பிடலாம், தயிரில் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம், நீங்கள் மாவு பிசையும் போது கை பொறுக்கிற சூடில் இருக்கிற வெந்நீரில் பிசைஞ்சு பாருங்கள் ஒரு தரம். ரொம்ப சூப்பராக மெல்லிஸாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருங்க. தேங்க்யூ அண்ட் குட் டே. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.